முயற்சியையும் வெற்றியையும் நாம் தொடர்ந்து செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்ட் ஜூன் மாசம் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்குள்ள குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுது நமக்கு. அடுத்த வாரம் வந்து குவார்டர்லி எக்ஸாம். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 1 வீக் லீவ் முடிச்சுட்டு வருவீங்க. நெக்ஸ்ட் சில கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு 1 மந்த்ல ஹாஃப் இயர்லி முடிஞ்சிடுச்சுன்னா ஃபுல் போர்ஷன்ஸே கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆயிடும். ஜனவரியில இருந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வந்து நின்னுடும். ஸோ நம்ம டைம் எவ்வளோ ஃபாஸ்டா போகுது அப்படிங்கிறது நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து டைம் போயிட்டு இருக்கும். ஸோ காலமும் நேரமும் வந்து நமக்காக வெயிட் பண்ணுமா? நாளைக்கு நம்ம எப்பவுமே நம்ம கிட்ட வந்து டீச்சர்ஸ் கேட்பாங்க, நீங்க ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல, நீ ஏன் படிச்சுட்டு வரல, என்ன சொல்லுவோம் நம்ம? நாளைக்கு பண்ணிடுறேன் மேம், நாளைக்கு பண்ணிடுறேன். அந்த நாளைக்கு அப்படிங்கிறது வந்து எங்கேயாவது ஒரு நாள் வெயிட் பண்ணுமா நமக்காக? ஸோ நாளைக்கு நம்ம படிச்சுட்டு வந்துடுவாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். காலமும் நேரமும் நமக்காக நிற்காது. அதனுடைய வேலையை அது தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கும். அது போலத்தான் முயற்சியையும் வெற்றியையும் நாம் தொடர்ந்து காலத்துக்கும் நேரத்துக்கும் பின்னாடி ஓடினாதான் முயற்சியும் வெற்றியும் நம்மை தேடி வரும், நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தள்ளி போடாமல் இன்றே செய், அதை நன்றே செய் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கே நம்ம வந்து நம்மளுடைய முயற்சிகளையும் நம்மளுடைய வெற்றியையும் தொடர்ந்து நேரத்தையும் காலத்தையும் எவ்வளவு அது பர்ஃபெக்டா அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறதோ நிற்காமல் அந்த மாதிரி நம்மளும் தொடர்ந்து செய்வோமே ஆனால் நமக்கு கண்டிப்பா கட்டாயமா வந்து அதற்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். எவ்வளோ நம்ம வந்து முயற்சி பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வெற்றி இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே டன். இப்போ இன்னைக்கான பாடத்துக்கு போலாம். சோ நம்ம வந்து இந்த ஜிசிடி அண்ட் எல்சிஎம் மீ போ வா மற்றும் மீ போமா நம்ம ஜென்ரலா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பல்லுறுப்புக்கோவைகள்ல பாலினாமியல்ஸ் ஆஃப் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் அப்படிங்கிறது வந்து இங்க நீங்க பாக்குறீங்க இன்னைக்கோட டாபிக்கா. பட் பல்லுறுப்புக்கோவைகள்ல பார்க்காம நம்பர்ஸ்ல பாருங்க. நார்மலா நம்பர்ஸ்ல நம்ம வந்து ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6th இருந்தே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியும். எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்? சோ ஒரு 3 நம்பர் கொடுத்திருப்பாங்க, 2 நம்பர் கொடுத்திருப்பாங்க. அதற்கான மீ பெரு பொது காரணி, மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னா அது வந்து மீ போ வா இல்லையா? மீ மீ சிறு பொது மடங்கு. ஓகேவா? சோ மீ போமா. எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் இல்லைன்னா லீஸ்ட் ஃபேக்டர், மீ சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர்ஸ்ல எண்கள்ல நமக்கு தெரியும். இப்ப 12 18 அப்படின்னு 2 நம்பர் இருக்குன்னா இதுக்கு எல்சிஎம் போடுங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல் டிவிஷன்ல 2 பொதுவாக உள்ள எண்களை நம்ம எடுத்துட்டு வருவோம். அது வந்து மீ போ மா. மீ போ வானா என்ன? மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மீ பெரு பொது வகுத்தி அல்லது மீ பெரு பொது காரணி. அதாவது ஒரே ஒரு காரணி, பெரிய காரணி எதுவாக இருக்கோ அததான் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆர் ஹையஸ்ட். சோ அதுல எது ஒன், அதாவது எல்சிஎம்ல அந்த வரியில இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இப்ப இங்க வந்து எல் டிவிஷன் போட்டு 6 9ன்னு வரும். திருப்பியும் வந்து எல் டிவிஷன் போடுவீங்க, வரும். திருப்பியும் 3ஆல டிவைட் பண்ணுவீங்க. அப்படி அந்த 1 1 அப்படின்னு கொண்டு வர வரைக்கும் வரக்கூடிய எல்லாத்தையுமே எடுப்போம். பட் மீ போவா, மீ பெரு பொது வகுத்தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ல இப்படி பண்ண மாட்டோம் இல்லையா? சோ அது வந்து நமக்கு நம்பர்ஸ்ல ஜென்ரலா தெரியும். ஓகேவா? இங்க பல்லுறுப்புக்கோவைகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அததான் இப்ப நம்ம பார்க்க ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து பாலினாமியல்ஸை எடுத்து பாலினாமியல்ஸ் என்ன டினோட் பண்ணுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்லுறுப்புக்கோவைகளை எடுத்துக்கொள்வோம். எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ்.
ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ ஜி ஆஃப் எக்ஸால வகுக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸ ஜி ஆஃப் எக்ஸால வகுக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்டு கியூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ். இங்க Q அப்படிங்கிறது Q ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கோஷன்ட் ஈவு. ஓகேவா? ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ரிமைண்டர் மீதி. ஓகேவா? ஸோ ஆர் ஆஃப் எக்ஸினுடைய படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, டிகிரி. ஆர் ஆஃப் எக்ஸினுடைய படி இஸ் லெஸ் தென் Q ஆஃப் எக்ஸின் படி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கும். ஆர் அப்படிங்கிறது வந்து ரிமைண்டர், Q அப்படிங்கிறது வந்து கோஷன்ட். அதே மாதிரி மீதி ரிமைண்டர் வந்து 0 இல்லை அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. மீதி வந்து 0 கிடையாது, ஏதோ ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்கு, நம்பர் இருக்காது, பட் ஏதோ ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்கும். இருந்தால் இல்லைன்னா ஜி ஆஃப் எக்ஸை வந்து ஆர் ஆஃப் எக்ஸால வகுக்கும் போது திருப்பியும் இன்னொரு ஸ்டெப் கண்டினியூ ஆகும், புதிய மீதி கிடைக்கும். இது 0 வர வரைக்கும் நம்ம இதை வந்து தொடர்ந்து பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இதை வகுத்து வரும்போது 0 கிடைக்கல, ஒரு ஆர் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. அப்ப என்ன பண்ணுவோம்னா ரெண்டாவது ஸ்டெப் கண்டினியூ ஆகுறது ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் ஆஃப் எக்ஸ். அப்போ இங்க கண்டினியூ ஆகி ரிமைண்டர் கிடைக்கிறது ஆர் ஒன் ஆஃப் எக்ஸ் கியூ ஒன் ஆஃப் எக்ஸ். அப்படி 0 வர வரைக்கும் இந்த செயல்பாட்டை செய்வோம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட். இதுதான் வந்து உங்களுக்கு கான்செப்ட். இதுல நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் சிம்பிளா காட்டுறேன். அந்த சிமுலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போற சிமுலேஷன்ல வந்து உங்களுக்கு இந்த லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா 9th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ அந்த லாங் டிவிஷன் மெத்தட் இல்லாம நார்மலா உங்களுக்கு வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச் பல்லுறுப்புக்கோவைக்கு கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறது இன்னைக்கு நான் காட்டுறேன். இதுல லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்க்கு நம்ம கிட்ட இப்ப அட் பிரசன்ட் சிமுலேஷன் இல்லாததுனால எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத காட்டுறேன். சரிங்களா? இங்க 3 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 16 எக்ஸ் பிளஸ் 60, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 100, எக்ஸ் கியூப் பிளஸ் 1000. 3 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்திருக்காங்க, 3 பாலினாமியல்ஸ். ஸோ ஒரு பாலினாமியல்ஸையும் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாலினாமியலை எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். காரணிப்படுத்துதல் முறையை உபயோகப்படுத்தி ஃபேக்டரைஸ் பண்ணினோன்னு எக்ஸ் பிளஸ் 60ங்கிறது எக்ஸ் பிளஸ் 10 இன்டூ எக்ஸ் பிளஸ் 6 மாறி இருக்கு ஃபேக்டரைசேஷன் அதனுடைய காரணிகள். செகண்ட் பாலினாமியலை பண்றோம் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்மேட்ல இன்டூ ஏ மைனஸ் பி. இது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலால இருக்கு. ஸோ அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 10 எக்ஸ் பிளஸ் 10 எக்ஸ் பிளஸ் 10. ஸோ 3 பல்லுறுப்புக்கோவைகளிலும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பு என்ன? எக்ஸ் பிளஸ் 10. அதுதான் என்னவா எடுத்துப்போம்? HCF எடுத்துப்போம். இப்போ மீ பெரு பொது வகுத்தி, மீ பெரு பொது மடங்கு. புரிஞ்சுதா? எல்லா பல்லுறுப்புக்கோவைகளிலும் இப்ப நம்ம 3 எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கோம். பட் பல்லுறுப்புக்கோவைகள், கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகள் கிவன் பாலினாமியல்ஸ்ல காமன் ஃபேக்டர், காமன் ஹையஸ்ட் ஃபேக்டர் ஏதாவது எந்த எண் எல்லாத்துலயுமே ரிப்பீட்டடா வந்திருக்கும் அந்த எண், அந்த பல்லுறுப்பு, அந்த அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் அதை வந்து எடுத்துப்போம். இதே எல்சிஎம்னா எல்லாமே வந்துடும். எக்ஸ் பிளஸ் 10, எக்ஸ் மைனஸ் 10, எக்ஸ் பிளஸ் 6, இந்த லாஸ்டா இருக்கக்கூடியது. பட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்ததுன்னா சிங்கிள் டைம் தான் எடுத்துப்போம். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? ஸோ ஆனா நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் மெத்தட்ல தான், இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல தான் இந்த பல்லுறுப்புக்கோவைகளை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறோம். பட் இந்த பாலினாமியல்ஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு இங்க சிமுலேஷன் இல்லாததுனால நான் இந்த ஜெனரல் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கான்செப்ட் நமக்கு இவ்வளோதான். ஸோ கான்செப்ட்ல எதுவும் இங்க பாருங்க புக்ல கொடுத்துருக்காங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு பல்லுறுப்புக்கோவையை ஜி ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு பல்லுறுப்புக்கோவையால் வகுக்கும் போது எப்படி வந்து வரும், அது ஒரு சம்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து மீதி இருக்கு. ஸோ அப்போ வந்து இங்க என்னது நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால
g of x வந்து அதனுடைய வகுத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ g of x வந்து கிடைச்ச ரிமைண்டரால திருப்பியும் வகுக்கும் போது நமக்கு 0 ரிமைண்டர் வந்து மீதி 0 ஆகுது. ஸோ 0 ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணி இருக்கோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ சம்ஸ் வந்து போர்டில் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ 3.2 கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் இது 5 மார்க் கொஸ்டின்ல வரக்கூடிய கேள்வி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பா வந்து நோட் பண்ணிக்கோங்க, கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்ததுனாலும் அப்பவே கேளுங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல லாங் டிவிஷன் வரும். இல்லைன்னா யூஸ் த லாங் டிவிஷன் மெத்தட் HCF கால்குலேட் பண்றது உங்களுக்கு வரும். ஸோ அதனால இதெல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல வரக்கூடியது. இப்ப குவார்டர்லி எக்ஸாம்க்கும் கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும். குவார்டர்லிக்கு இல்ல வரும், கம்பல்சரி ப்ராப்ளம்லயும் இது வரும். ஸோ பயிற்சி 3.2 3.2. ஒரே நிமிஷம். கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 சப்டிவிஷன் இருக்கா? 3 சப்டிவிஷன்ல 3மே வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்விதான். எல்லாமே 2 தடவை 3 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இங்க கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன் சரிங்களா? x to the power 4 plus 3x cube minus x minus 3 comma x cube plus x squared minus 5x plus 3 இது given. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதை f of x எடுத்துக்கிறது, எதை g of x எடுத்துக்கிறது? நமக்கு கொஸ்டின் இப்படிதான் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு டவுட் மேம், எது f of x, எது g of x? எப்பவுமே எதனுடைய படி அதிகமா இருக்கோ அது f of x, எதனுடைய படி குறைவாக இருக்கோ அது g of x. ஸோ இந்த இடத்துல வந்து f of x அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், g of x அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம். ஓகேவா? சரி, இது இடம் பத்தல அப்படின்னா டெலீட் பண்ணுவேன். ஸோ அதனால கொஞ்சம் போடவே x to the power 4 plus 3x cube minus x இல்லையா? ஸோ இங்க வந்து x ஸ்கொயர்டு f of xல இல்ல, ஆனா g of xல x ஸ்கொயர்டு இருக்கு. ஸோ அப்ப இங்க வந்து என்ன பண்ணுவோம்னா plus 0x squared minus x minus 3 x cube plus x cube plus x squared minus 5x plus 3. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபுல்லா இந்த பல்லுறுப்புக்கோவை g of x அப்படிங்கிறது. இங்க x cube இருக்கு, இங்க x power 4 இருக்கு. ஸோ இங்க x ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். பட் இங்க இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே இங்க மல்டிப்ளை பண்ணும். x ஆல மேல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x into x cube x to the power 4 x into x squared plus x cube x into minus 5x minus 5x squared x into 3 plus 3x. ஓகேவா? ஸோ சைனை மாத்திக்கோங்க. மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடும். 3x கியூப்ல இருந்து x கியூபை கழிச்சிங்க அப்படின்னா 2x கியூப் அப்படின்னு வரும். பிளஸ் 5x ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். மைனஸ் 4x மைனஸ் 3. ஓகே, இப்போ இங்க 2x கியூப் இருக்கு, இங்க வெறும் x கியூப் இருக்கு. ஸோ பிளஸ் 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுமா? 2 into x கியூப் 2x கியூப்
2 into x squared plus 2x squared into minus 5x minus 10x 5 into 2 10 2 into 3 6 so minus minus plus minus so first term gets cancelled 5ல 2 கழிச்சீங்கன்னா x squared 10ல 4 கழிச்சோம்னா plus 6x மைனஸ் மைனஸ் டைரக்டா போட்டுருங்க 6 3 9 இப்போ இங்க வந்து மீதி வந்து உங்களுக்கு 0 கிடைக்கலையா 3x squared plus 6x minus 9 இருக்கா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 காமனா இந்த டேர்ம்ல இருந்து வெளில எடுக்கலாமா ஸோ இதுதான் வந்து r of x இது வந்து q of x ஓகேவா ஸோ இதுல 3 வெளியில எடுத்துட்டீங்கன்னா பொதுவா x squared plus 6x minus 9 is not equal to 0 ஸோ அப்போ இது g of x உடைய ஒரு வகுத்தி கிடையாது அப்ப again என்ன பண்றோம்னா g of x என்ன இருக்கு இங்க x cube plus x squared minus 5x plus 3 இருக்கோமா அதுதானே g of x வச்சிருக்கோம் x cube plus x squared minus 5x plus 3 cube plus x squared minus 5x plus 3 நமக்கு இங்க என்ன சாரி இங்க என்ன பண்ணிட்டோம்னா 3 வெளில எடுத்தோம்னா இது 2x minus 3 இப்ப பாத்தீங்கன்னா 3 into x squared 3 2 6 3 9 கரெக்டா வந்துருச்சா சோ இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டீங்க வெரி குட் சூப்பர் சோ அப்போ இத வந்து x squared minus plus 2x minus 3 ஆல திருப்பியும் வகுக்க போறோம் x squared plus 2x minus 3 ஆல வகுக்க போறோம் ஸோ இங்க x squared இருக்கு இங்க முதல் டேர்ம் x cube இருக்கு அப்ப x ஆல பெருக்கினோம் அப்படின்னா x squared into x x cube ஸோ அடுத்தது வந்து x into 2x plus 2x squared plus 2x squared x into 3 minus 3x ஸோ சைனை மாத்துங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஸோ the first term will get cancelled minus 2x ல இருந்து 2x squared ல இருந்து plus x squared கழிச்சீங்கன்னா minus x squared minus 5x ல இருந்து 3x கழிச்சீங்கன்னா minus 2x plus 3 சரியா சரி ஓகே இங்க x squared இருக்கு இங்க x squared இருக்கு அப்ப எதால பெருக்கணும் minus 1ஆல பெருக்கினா minus x squared minus 2x minus 3 இது எல்லாமே வந்து சைன் மாத்தினா கேன்சல் ஆயிடுமா ரிமைண்டர் 0 அப்போ இங்க மீதி 0 இது வந்து q1 சாரி r1 of x இது q1 of x ஓகேவா சோ இப்ப வந்து உங்களுக்கு இதனுடைய மீப்போவா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கடைசியாக எதை g of x எடுத்தோமோ அதுதான் இதனுடைய மீப்போவா மீப்போவா equal to x squared plus 2x minus 3 அப்படிங்கிறது தான் இதனுடைய அதாவது எது x power 4 plus 3x cube minus x minus 3 comma x cube plus x squared minus 5x plus 3 இவற்றின் மீப்போவா x squared plus 2x minus 3 அப்படிங்கிறது தான் இதனுடைய GCD or HCF ஓகேவா இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் நான் ஒர்க் அவுட் பண்றேன் ஓகேங்களா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே 0 கிடைக்குதா பார்ப்போம் இல்லைன்னா திருப்பியும் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் ஸோ இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இங்க நான் வந்து x to the power 4 minus 1 அப்படிங்கிறது தான் வந்து f of x f of x is equal to x to the power 4 minus 1
g of x is equal to minus 11x squared plus x minus 11. ஓகேவா? இங்க வந்து ஏன் இதை f of x ஆ எடுத்தேன், ஏன் இது g of x ஆ எடுத்தேன், புரிஞ்சுதா? பிகாஸ் f of x னுடைய படி அதிகம், g of x னுடைய படி அதுக்கு கீழே இருக்கு. ஸோ இப்போ வந்து ஏன் இது f of x, ஏன் இது g of x, புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா f of x ல வந்து அடுக்கு 4 மட்டும்தான் இருக்கு. ஆனா g of x ல வந்து 3, 2, 1 அப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கு. பட் வந்து உங்களுக்கு இங்க f of x-க்கும் g of x-க்கும் f of x-ல இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங், 3, 2, 1 மிஸ்ஸிங். அப்ப அதுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம்னா 0 எடுத்துப்போம். x cube minus 11x squared plus x minus 11. x to the power 4 plus 0 x cube plus 0 x squared plus 0 x minus 1. ஸோ இங்க கியூப் இருக்கு, இங்க 4 இருக்கு. x ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா x பவர் 4. x into 11x squared plus minus 11x cube. கரெக்டா? x into x plus x squared. x into 11 minus 11x. Constant க்கு term இல்ல, no issues. Minus plus minus plus first term cancel ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து 11x cube minus x squared plus 11x minus 1. ஸோ இங்க 11x cube இருக்கு, இங்க வெறும் x cube இருக்கு. இப்போ இங்க வந்து plus 11 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 11x cube வந்துருமா? 11 into x cube 11x cube 11 into x minus 11x squared minus 121x squared. 11 into 11 121. 11 into x plus 11x 11 into 11 11 into 11 minus 121 because இங்க minus sign இருக்கு. sign மாத்திடலாம். first term cancel ஆயிடும். 121x squaredல plus x squared போச்சுன்னா 120x squared. இந்த termும் cancel ஆயிடும், x termும் cancel ஆயிடும். plus 120 which is not equal to 0. ஓகேவா? r of x வந்து not equal to 0. இதுல 120 காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா x squared plus 0x plus 1 இருக்கு. ஸோ இந்த g of x இந்த டேர்மால வகுக்கிறோம். திருப்பியும் அதே ஸ்டெப்பை ரீப்ராசஸ் பண்றோம். x cube minus 11x squared plus x minus 11. இந்த டேர்மை எந்த டேர்மால வகுக்கிறோம்? x squared plus 1 ஆல வகுக்கிறோம். கரெக்டா? ஸோ இங்க x squared இருக்கு, இங்க x cube இருக்கு. எந்த டேர்மால மல்டிப்ளை பண்ணா x cube வரும்? x ஆல. கரெக்டா? x into x squared x cube. அடுத்தது வந்து x into x squared x cube. இங்க வந்து நமக்கு x squared term இருக்கு, இங்க வந்து x cube termக்கு தான் வரும். ஸோ இந்த ரெண்டாவது term நமக்கு கிடையாது. அப்ப அதுக்கு என்ன எடுத்துப்பீங்க? 0x squared. கரெக்டா? ஏன்னா இங்க வந்து ரெண்டாவது term கிடையாது, அடுத்தது x term தான் இருக்கு. x into 1 plus x. ஓகேவா? சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. மைனஸ் 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 இது கேன்சல் ஆயிடும், எக்ஸ் டேர்மும் கேன்சல் ஆயிடும். திருப்பி என்னாச்சு? minus 11x squared minus 11. ஸோ இங்கேயும் r1 of x not equal to 0. minus 11 வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா x squared plus 1 அப்படிங்கிறது உள்ள இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த x 1 இந்த x squared plus 1 ஆல வகுக்கும் போது கம்பல்சரி 0 ஆயிடுமா? பிகாஸ் இந்த
மீதியை எடுத்து இங்க எதை g of x வச்சிருக்கோமோ அதால வகுக்க போறோம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் வந்து ஒன் அப்படின்னு மீதி வந்து 0 ஆயிடும். ஈவு வந்து ஒன்றுன்னு வந்துருமா? கோஷன்ட் இஸ் ஒன், ரிமைண்டர் இஸ் 0. அப்போ மீ போவா இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து மூன்றாவது முறையா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டைம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் தேர்ட் டைம் பண்ணாம உங்களுக்கு ஆன்சரை சொல்லிட்டேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீ போவா இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஓகேவா? ஸோ இதுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 கணக்குகள் நீங்களே வந்து ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது 3.3 எக்ஸசைஸுமே இதே சேம் கான்செப்ட் தான். இதுல எல்சிஎம்மும் இருக்கு. 3.2லயுமே உங்களுக்கு எல்சிஎம் இருக்கு. அந்த எல்சிஎம்க்கு வந்து நான் ஜஸ்ட் எல்சிஎம் வந்து நான் சிமுலேஷன்ல காமிச்சேன் தெரியுமா? அதே மாதிரி தான். ஸோ சிமுலேஷன்ல வேற ஒரு 2-3 ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் பாலினாமியல் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 39x பிளஸ் 378 அதை வந்து ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல் முறையில வந்து காரணிப்படுத்தி இருக்கும். சரிங்களா? ஸோ காரணிப்படுத்தி ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதற்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறது எடுத்து வச்சாச்சு. எக்ஸ் பிளஸ் 21 இன்டூ எக்ஸ் பிளஸ் 18, அதாவது கூட்டினாலோ கழித்தாலோ இந்த 39 எக்ஸுங்கிறது வரணும். எந்த 2 எண்களை எடுத்துக்கொள்கிறோமோ அந்த 2 எண்களால் பெருக்கினால் 378 வரணும். மல்டிப்ளை பண்ணா 378, ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணா இந்த 39x அப்படிங்கிறது வரும். ஆனா அந்த எண் வந்து பொதுவா இருக்கணும். இப்ப 21 பிளஸ் 18 இஸ் 39, 21 இன்டூ 18 இஸ் 378. ஸோ அப்பதான் அது அதனுடைய காரணிகள் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபேக்டர் செகண்ட் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 441, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 21 ஸ்கொயரா எழுதலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், a plus b into a minus b அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். x plus 21 into x minus 21. So third polynomial x cube plus 9261, x cube a cube plus b cube அப்படிங்கிற ஃபார்முலால இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மூணுலையுமே காரணிகள் பாருங்க. x plus 21 into x plus 18, x plus 21 into x minus 21, x plus 21 into x square minus 21, x plus 441. இதனுடைய LCM பாருங்க. ஸோ LCM அப்படிங்கிறது நம்மளால எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதுல இருந்து அதனுடைய பொது காரணிகள் எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். LCMங்கிறது எவ்வளோ மேக்சிமம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுல இன்னொரு சம் பார்க்கலாமா? ஸோ நான் அந்த லாங் டிவிஷன் HCF போட்டோம் இல்லையா, அதே மெத்தட் சிமுலேஷன்ல இருக்குன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து காமிக்கிறேன். நம்ம போர்டுல போட்டிருக்கிற மெத்தட். x plus 144, x cube minus 324, x cube plus 5832. ஸோ இதனுடைய LCM பாருங்க, HCF பாருங்க. பொது காரணிகளை எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். மல்டிபிள் டைம்ஸ் வந்ததுன்னா சிங்கிள் டைம் எழுதணும். அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் இவ்வளவுதான். அதற்கான சம்ஸும் ஒரு 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். ஸோ இஸ் இட் கிளியர்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதனுடைய தொடர்ச்சி என்னங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். Thanks, madam. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ்.